மகாராஷ்டிரா மாநிலம் 2024 லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 6 மாசம் கழிச்சு நவம்பர்ல சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தாங்க. லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் என்டிஏவுக்கு ஒரு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. ஸோ அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ரெண்டுமே கைவிட்டுருச்சு. ஸோ அதனால அதற்கு அப்புறமா நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்திருந்தது. எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கிட்டு மொத்தமா இருக்கக்கூடிய 288 தொகுதியில 230 இடங்களுக்கு மேல என்டிஏ அரசாங்கம் ஜெயிச்சு ஒரு அதிரி புதிரியான வெற்றியோட தற்பொழுது தேவேந்திர பட்னாவிஸ் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். இந்த அரசாங்கம் 2 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போகுது. இந்த நேரத்துல மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, இன்றைய தேதியில தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுகளை இந்த வீடியோல பேசலாம். மொத்தமா 288 இடங்கள், 145 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, இன்றைய தேதியில மகாராஷ்டிரால தேர்தல் நடந்தது அப்படின்னா இன்சைட் ரேடாரினுடைய கணிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி 127 இடங்களையும், ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 62 இடங்களையும், அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் 42 இடங்களையும் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் 20 இடத்துலையும், உத்தவ் தாக்கரே சிவசேனா 13 இடத்துலையும், சரத் பவாரினுடைய என்சிபி 12 இடத்துலையும், ஏஐஎம்ஐஎம் ஒரு இடத்துலையும், மற்றவர்கள் 11 இடத்துலையும் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அலையன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது என்டிஏ 231 இடத்துலையும், இந்திய அலையன்ஸ் 46 இடத்துலையும், மற்றவர்கள் 11 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 2024 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட ஒத்து தான் வருது. ஒரு 6-7 இடங்கள் மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ் வருது. மற்றபடி அந்த முடிவு எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் தற்பொழுதைய கள நிலவரமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ 231, இந்திய அலையன்ஸ் 46, மற்றவர்கள் 11. ஸோ இன்றைய தேதியில மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா என்டிஏ ஒரு அதிரி புதிரியான வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் கணித்து இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.